இல்லை நான் இப்போ இது காங்கிரஸ் போனது போல இது போல இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. அதிகாரப்பூர்வமாக நாளை மறுதினம் அவர்கள் முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த முடிவு ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிக்கோ இடதுசாரி கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சர் பொறுப்பு, ஒரு அதிகாரம் புதிய ஆட்சியில் ஏற்படுவதற்காக அவர்கள் அந்த முடிவு எடுத்தால் அது சரியானதாக இருக்குமா? அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலை? இப்போ நீங்கள் போகிற போக்க பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இது பெட்டர். அவங்க பாரதிய ஜனதா கட்சி நேரடியான ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். அல்லது தாவேகாவே உடைச்சே அவங்க வந்து ஒரு தங்களுக்கு சாதகமான ஆட்சியை அதிமுகவோட சேர்ந்து உருவாக்கினா என்ன ஆகும்? இப்படி பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரி கட்சிகளோ தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து முடிவெடுத்தாங்கன்னா வரவேற்க வேண்டும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா 2 உறுப்பினர்கள் தானே அவங்க. சரி, 2 உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது வந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த முடிவாக தான் இருக்க முடியும். அதனால அவர்கள் வந்து மிகப்பெரிய பங்கை கேட்ட முடியாது. ஒரு 15-20 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நாங்க பெரிய அதிகார பகிர்வை கேட்ட மாட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் அங்க வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு பதவிக்காக செய்யக்கூடிய போக்காக நாம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அப்படி வந்து அவர்கள் தாவேகாவோடு செல்வதாக இருந்தால், தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதாக இருந்தால் வரவேற்கக்கூடியதுதான் அது. அதுல தவறு ஒன்று கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த விளையாட்டிற்கு, தமிழ்நாட்டின் மீது அவர்கள் செலுத்துகின்ற இந்த ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டின் நலன் பார்த்து முடிவெடுக்கணும். திருமணம் சார், நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் அழுத்தம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் என்ன பலன் கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தலில் வந்து அவர்கள் போட்டியிட்ட அந்த 27 இடம், தாமரை சின்னத்தோடு போட்டியிட்ட 33 இடத்தில் ஒரே ஒரு இடம்தான் கிடைத்திருக்கிறது. ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில், இங்கு அவர்கள் ஆட்சி மாற்றத்தையோ அல்லது இப்போ ஒரு பலனையோ பெற முடியாத சூழ்நிலையில் இந்த அரசியல் அழுத்தத்தை அவர்கள் கொடுப்பதற்கான காரணம், பின்னணி என்ன? அதனால அவருக்கு உண்மையிலே ஏதாவது பலன் இருக்குதா நினைக்கிறீங்களா? அடிப்படையில் இங்கே சனாதனம் தோற்றிருக்கிறது. சனாதன அரசியல் தோற்றிருக்கிறது. சனாதனத்தை தமிழர்கள் நிராகரித்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதுதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. அவர்கள் யோசிச்சு பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு கலவரம் பண்ணாங்க, நீதிபதியை வைத்துக்கொண்டு எவ்வளவு வேலைகள் செய்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இடத்துல கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை செய்தார்கள், எவ்வளவு தூரம் மோசமான வீடியோக்களை வெளியிட்டார்கள், சிறுபான்மை மக்கள் மீதான எவ்வளவு தூரம் அவதூறுகளை பரப்புனாங்க, சாதி வரி எவ்வளவு தூரம் இடத்துல தூண்டுனாங்க, அண்ணாமலை வைத்துக்கொண்டு எவ்வளவு பொய் செய்திகளை பரப்புனாங்க, பள்ளிக்கூடத்தில் மதமாற்றம் நடப்பது என்று எத்தனை செய்திகள் பரப்பப்பட்டது. இத்தனையையும் மீறி ஆளுநர் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் சனாதனம் பேசினாரு, கோவில் அரசியல் செஞ்சாங்க. இந்த தேர்தலுக்கு பிரதமர் வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, அமித்ஷா நகர்வலம் வந்த ரோட் ஷோ பண்ணாரு. பிரதமர் வந்து நேரம் திருப்பரங்குன்ற கோவிலுக்கே போய் சாட்சாங்கமா விழுந்து கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில இருந்து சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க, ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் கூட்டு வந்தாங்க. எல்லா வேலைகளும் செஞ்சும் கூட தமிழர்கள் திரும்பியே பார்க்கல. நாங்கள் திமுகவை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நாங்கள் பிஜேபிக்கு நாங்கள் போட மாட்டோம், மாறாக இன்னொரு புதிய கட்சி தேர்ந்தெடுப்போமே ஒழிய பிஜேபி கூட்டணி நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் தமிழர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் தாவேகா என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட அவமானத்தை பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தமிழர்கள் ஒட்டுமொத்தமா 4 சீட்டு போனதுல தேர்தலில் ஜெயிச்சாங்க. இந்த முறை ஊட்டியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் ஊட்டியில வந்து அது அதிமுகவினுடைய கோட்டை, அதனாலதான் வெற்றி பெற்றது. யாருமே அங்க போய் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல சமதள பகுதியில் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல. 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் சனாதனத்தை பேசிய பாஜக வந்து அதுவும் அதிமுகவின் துணையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க பிராமண கடப்பாறை தூக்குறேன்னு சொன்னா சீமான் இடமே இல்லாம போயிட்டார், காணாம போயிட்டார். பெரியாரை கொச்சைப்படுத்தின சீமான் காந்தி தோழர், உங்களோட நிறைவாத கேள்வி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இளைஞர்களும் பெண்களும் விரும்புவதற்கு என்ன காரணம்? திமுக அதிமுக ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? சீமான் போன்றவர்களை ஒரு மாற்று சக்தியாக அங்கீகரிக்காமல் இவரை 2 ஆண்டுகளில் குறைவான இடங்களிலேயே பரப்புரை செய்த விஜயை அவர்கள் முழுமையாக விரும்புவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க, நிறைவு பண்ணிக்கலாம். பல காரணம் இருக்குது. அது நிறைய சொல்லலாம். ஒன்று வந்து என்னன்னா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தா அது மீது பெரிய வரவேற்பு எல்லா இடத்துல இருந்தது. கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவங்கள், வேலைவாய்ப்பு கொடுத்த முக்கியத்துவங்கள்லாம் வரவேற்பு இருந்தது. நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்க கூடாது.
தோற்கடிக்கப்பட்டிருக்கூடாது. பெரும்பான்மையான ஒரு வாக்குகளோடு வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு வேட்பாளர், தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்தவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு வலிமையான குரலை தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் வெளிப்படக்கூடிய வகையில பண்ணாரு. அந்த தொகுதி மறுசீரமைப்பை தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர் சுமந்தார். அதுக்கு நாம் நிச்சயமாக அவர் பாராட்டி ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யல. அது நடந்திருந்ததுனால் தென்னகத்துக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இருந்திருக்காது. இப்படிப்பட்ட பல சாதனைகளை அவர் செய்தார். அதே சமயத்துல அந்த கட்சியில் இருந்த சில மாவட்ட அளவில் பொறுப்பிலான அமைச்சர்கள் செய்த பல தவறுகள், அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள், இவற்றின் மீதான அதிருப்திகள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு முடிவாக வந்தது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் இது ஒரு முழுமையான அரசியல் பிரச்சாரமா அவங்க செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுல எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. அவர்களுடைய பரப்புரை முறைகள்ல எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் முடிவை நடைமுறைப்படுத்துவதை நாம் வரவேற்க வேண்டும். அது வரவேற்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் வரவேற்க வேண்டும். அதை செய்யாத தடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை நம்ம இன்றைய ஜனநாயக கடமையா நான் பார்க்கிறேன். அந்த வகையில மே 17 இயக்கம் நிச்சயமாக இந்த இடத்துல ஜனநாயகத்தை காப்பதற்காக, தமிழ்நாட்டினோட உரிமையை காப்பதற்காக குரல் கொடுக்கும். அந்த வகையில இந்த விடயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தாவேக நடக்கிற, நாளைக்கு யாருக்கான நடக்கலாம், திமுக நடக்கலாம், வேற கட்சிக்கு, எந்த கட்சிக்கு விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆட்சி அமைக்க உடனடியாக அழைப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமா கொடுக்கணும். அவங்க ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு அதிகாரம் கிடையாது. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகே, நன்றி தோழர்.